வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி நண்பர்களுக்கு 2025 ஆண்டு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக இந்த ஆண்டு முழுவதும் அதிக கிரக மாற்றங்களை கொண்டுள்ளதனால் மார்ச் மாதம் தொடங்கக்கூடிய சனி பெயர்ச்சியிலிருந்து பலன்களை பார்க்கலாம். இந்த பலன்கள் முக்கியமாக இந்த ஆண்டு 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் சனியுடைய மாற்றத்தில் இருந்து தொடங்க இருக்கிறது. மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமான ஒரு சந்தோஷமான நிலை. 7.5 சனி முடிகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த சனி இந்த ஆண்டு தொடங்கிய 3 மாதங்களில் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நிலையாக இருக்கும். இவங்களுக்கு 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டிற்கு சனி மாறுகிறார். ஆனால் அதே சனி கிரகம் இருந்த வீட்டிற்கு மீண்டும் ராகு கிரகம் வரக்கூடிய நிலை இருக்கிறது. சனி மாறிய ஒரு 2 மாதங்களில் ராகு கிரகம் கும்பராசி உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு, ராகுவும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு கேதுவும் வர இருக்கிறது. இதற்கிடையில் சனி மாறிய 45 நாட்களில் சனி கிரகம் மாறக்கூடிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தோமானால் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அடுத்த ஆண்டு 2025 ஆண்டு சனி கிரகம் உங்களுக்கு 7.5 சனியை டோட்டலாக முடித்துவிட்டு மீன ராசிக்கு 3ஆம் வீடாக சென்று அமரக்கூடிய நிலை இருக்கிறது. சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையில் குரு கிரகத்தினுடைய பிளேஸ்மெண்ட் இதே ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்து கொண்டு உங்களோட ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு கிரகம் இந்த மே 14 6ஆம் வீட்டில் போய் அமரப்போகிறார். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மகரத்தை பொறுத்தவரை குரு மறைவது ஓவராலாக ஒரு சில நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சுபகிரகம் இயற்கையான சுபர் மறைவது சில தொல்லைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு மறைவு ஸ்தானத்திற்கு உடைய 2 ஒரு ஆதிபத்தியம் 3, 12 உடைய ஒரு கிரகமாக குரு இருப்பது, அவர் 6ஆம் வீட்டில் போய் மறைவது ஒரு நல்ல பலன் அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான வெளிநாட்டு பிரயாணங்களை நிறைய நண்பர்களுக்கு கொடுக்கும். நல்ல பிரமாதமான முயற்சிகளுக்கு எல்லாமே பணி ரீதியிலான வளர்ச்சியான மாற்றங்களையும் வெற்றிகளையும் இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ குரு 6இல் மறைகிறார்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக கேது கிரகம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடைய வீடாக சிம்மத்தில் வந்து அமரப்போகிறார். இதுதான் பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் அடுத்த ஆண்டு மேஜராக உங்களுக்கு அடுத்த ஆண்டு பாதியில் இருந்து இருக்கக்கூடிய நிலை. சனி கிரகம் பார்க்கக்கூடிய அடிப்படையில் என்னெல்லாம் வீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய புத்திரஸ்தானம் 5ஆம் வீடு, அயர் மைண்ட், உங்களோட காதல், பூர்வீகம், பூர்வ புண்ணியம் இதெல்லாமே குறிக்கக்கூடிய 5ஆம் வீடாகிய ரிஷபத்தை சனி பார்க்கிறார். இது ஒரு நல்ல பலன் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகளுக்கு 2ஆம் திருமணம் தொடர்பான விஷயங்கள், பொருளாதாரத்தில் மகர ராசியுடைய வளர்ந்த குழந்தைகளுக்கு நீண்ட நாள் குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாமே தீரக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் எல்லா விஷயங்களிலும் சனியுடைய பார்வையினால் உங்களுடைய 5ஆம் வீடு சில தடங்கல்களையும் தாமதங்களையும் சந்தித்து பின்னால வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் சனியுடைய முதல் பார்வைக்கு 3ஆம் பார்வைக்குடைய அந்த பலன் மகரத்திற்கு. அடுத்தது கன்னி ராசியை பார்க்கிறார். இது மகரமாகி உங்களுக்கு 9ஆம் வீடு. அதிர்ஷ்டஸ்தானம் தந்தையை குறிக்கக்கூடிய வீட்டை சனி பாதகத்தில் இருந்து பார்ப்பதனால் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய சில கேம்பிளிங் போன்ற சில விஷயங்களில் கண்டிப்பாக நீங்க தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏனென்றால் 7.5 சனி முடிந்து மீண்டும் அடுத்த ஜென்மம் போன்ற ஒரு புனர்ஜென்மம் கிடைத்தது போன்ற நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த ஒரு நிலையில் என்னெல்லாம் நீங்க செய்யணும் அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அதே சமயம் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கறதையும் தெரிந்து கொண்டு ரொம்ப கிளவராக நீங்க செயல்பட்டால் நல்ல ஒரு இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். இது குருவினுடைய பார்வைக்கு வரும் பொழுது நம்ம அற்புதமாக விளக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அடுத்ததாக சனி உங்களுடைய 12ஆம் வீடாகிய தனுசு ராசியையும் பார்க்கிறார். சோ பிரமாதமான ஒரு வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு உங்களோட முயற்சிகள், பணி சம்பந்தமான வெளிநாட்டிற்குடைய உங்களோட முயற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு கிளிக் ஆகும் எல்லாமே. ஆனா சனி பார்வையினால் சில இழுபறி கொடுத்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நிலைக்கு மாறும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக குரு கிரகம் உங்களுக்கு 6இல் மறைவது ஒரு நல்ல பலன், ஒரு விபரீத ராஜயோகம்னு நம்ம முதலிலேயே சொல்லிட்டோம். ஆனால் குழந்தைகள் தொடர்பான சில விஷயங்களிலும், தூக்கம் தொடர்பான சில விஷயங்களிலும், உங்களுடைய கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒரு இன்டாக்ட் ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சில விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் நீங்க அமைதியாக விட்டு கொடுத்து அனுசரித்து
ஒரு சமாதானமாக செல்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். 12ஆம் வீட்டிற்கு பாதகத்தில் அமர்ந்து 12ஐ பார்ப்பதனால் சிலருக்கு பிரிவினை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ இது அகைன் பாத்தீங்கன்னா சுய ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே இந்த பலன்கள் நடக்கும். சோ இந்த 6ஆம் வீட்டில் மறைந்த குரு புத்திர காரகன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகளோடு சில ரிலேஷன்ஷிப் வகையில் கவனமாக இருக்க வேண்டும். அவரவர்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தைகளோடு பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு மட்டும். சோ சிலருக்கு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஹெல்த் ஒரு சிக்னஸ் வருவதற்குரிய வாய்ப்பாக இது சின்ன பிரச்சனையாக இது வந்து செல்லக்கூடிய நிலையாக இருக்கும். குரு பார்ப்பது உங்களுடைய தொழில் வீடாக வரக்கூடிய 10ஆம் வீடு துலாம் ராசி. இது எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய குருவாக இருப்பதனால் உங்களுக்கு தொழில் ரீதியிலான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். தொழிலுக்கு நல்ல கடன்கள் எல்லாமே வாங்கி ரொம்ப பிரமாதமான வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். அடுத்ததாக குரு கிரகம் உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். இது முதலிலே சொல்லிட்டோம், இது சற்று தொல்லையான பலன். ஏனென்றால் தனுசு ராசிக்கு பாதகத்தில் அமர்ந்து அந்த தனுசை பார்ப்பது தனுசுக்கே சற்று தொல்லை. உங்களை பொறுத்தவரை அது படுக்கை ஸ்தானம். உங்களுடைய தூக்கத்திலுமே அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை அடையலாம். தூக்கத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அக்கறை அதிகம் காட்ட வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய குடும்பஸ்தானம், பேச்சு ஸ்தானம், உணவு ஸ்தானம் ஆகிய வீட்டை 6ல் அமர்ந்த குரு பார்ப்பதனால் இது பலவிதமான பலன்கள். இந்த ஒரு பலனுக்கு மட்டும் நம்ம ஒரு தனி பதிவு கூட கொடுக்கலாம். சோ இது வந்து 6ல் அமர்ந்த குரு கிரகம் பார்ப்பதனால் உங்களுக்கு ஒவ்வாத உணவு, தேவையில்லாத உணவு, ஆரோக்கியத்தை கெடுக்கும் அப்படின்னு தெரிந்த உணவுகளை, முக்கியமாக இனிப்பு பதார்த்தங்களை கண்டிப்பாக நீங்க தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை. கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு தூண்டுதலையும் ஒரு நல்ல டெம்டேஷனையும் கண்டிப்பாக இது கொடுக்கும். ராகுவும் அங்கு அமர்ந்து இருப்பதனால் இது நீங்க உணவு ரீதியிலாகவும் கவனம். அடுத்ததாக பகைஸ்தானத்தில் அமர்ந்த குரு கிரகம் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் பேச்சில் நீங்க உங்களுக்கு ப்ரொவகேஷனை கொடுத்து எதிரிகளை உருவாக்கக்கூடிய நிலையாக இது இருக்கும். சோ நீங்க கவனமாக இருக்க வேண்டும். இது கிடைத்த ஒரு மறு வாய்ப்பு, நல்ல ஒரு 7:30 முடிந்த பிறகு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருப்பதனால் நீங்க அனாவசியமான பேச்சுவார்த்தைகளை உங்க சொசைட்டியில், நீங்க உங்களோட நெய்பர்ஸோட இருக்கக்கூடிய நிலையிலும், நட்பு வட்டாரத்திலும், உங்களுடைய திருமண வாழ்விலும், உங்க உறவினர்களிடமும் எல்லோரிடமுமே பேச்சில் ரொம்ப நிதானமாக நீங்க பேச்சை குறைத்து கொண்டால் நிறைய நீங்க சாதிக்க முடியும். அப்படிங்கிறது இந்த 6ல் உள்ள குரு 2ஐ பார்ப்பதற்கு சரியான பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த 2ஆம் வீட்டில் உள்ள ராகு கிரகம் சனியுடைய ரீப்ளேஸ்மெண்டாக இருப்பது போன்ற ஒரு நிலை. இது ஆரோக்கிய ஸ்தானத்திற்கு பாதக வீடாக இந்த கும்பம் வருவதனால் கண்டிப்பாக உங்களுடைய உணவு ரீதியிலான விஷயங்களில் முதல் எச்சரிக்கை தேவை. உறவினர்களிடமும் உங்களோட பேச்சினால் தேவையில்லாத எதிரித்தன்மை பிரச்சனைகள் வரும். நீங்க குவைட்டாக இருப்பதற்கு அதிகபட்சம் முயற்சி செய்தால் அதுல ஒரு பாதியாவது நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக காலத்தை விரயம் செய்யாமல், யாரிடமும் நீங்க எதையும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காமல், எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களோட குடும்பத்திற்காக செல்ஃபிஷாக நீங்க இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல காலகட்டம். பணியில் பெரிய வளர்ச்சி. நீண்ட நாட்கள் கழித்து 7:30 வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்த நண்பர்களுக்கு எல்லாமே இது வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப நல்ல பலன். ஏனென்றால் 5ல் உள்ள குரு கிரகம் 6ஆம் வீட்டை ஒரு பெரிய தடை கொடுத்திருப்பார். ஏன்னா ஒரு கிரகம், குரு எஸ்பெஷலி ஒரு வீட்டை பெரிதாக எக்ஸ்பான்ஷன் செய்யும் பொழுது அதனுடைய நெக்ஸ்ட் இமிடியேட் வீடு ஒரு பெரிய தடையை அடைகிறது. அந்த வீட்டை இந்த வீடு விரயமாக செய்து அந்த வீட்டை நாசமாக்குகிறதுன்னு சொல்லலாம். சோ 5ல் அமர்ந்து 6ஆம் வீட்டை தொல்லை பண்ணி கொண்டிருந்த, வேலையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த, கடந்த ஒரு வருடத்திற்கு பிறகு 6ஆம் வீட்டிலேயே அமரக்கூடிய குரு உத்தியோகத்தில் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். நிறைய உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நல்ல நிலை. ஓவர்சீஸ் பிரயாணங்கள் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். சோ இதுல நீங்க அதிக போக்கஸ் செய்வது மிகப்பெரிய வருமானத்தை அடையக்கூடிய நிலை. 2ல் ராகு, 2 கூடிய சனி கிரகம், அதற்கு அடுத்த அந்த வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டில் பாவாத் பாவகத்தில் பெரிய தனம் உங்களுக்கு வரும் அப்படிங்கறத நீங்க தைரியமாக நம்பலாம். மகர ராசி நண்பர்களே, நீங்க இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் அதே சமயம் வீடு வாகனம் சம்பந்தமான சில விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தூண்டுதலும் இந்த ராகு கிரகத்தினால், கையில் வரக்கூடிய தனத்தினால் உங்களுக்கு ஒரு இது போன்ற பிளானிங் ஏற்படக்கூடிய நிலை இருக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நீங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு யாரு பெயரில் உங்க வீட்டுல, உங்க ஃபேமிலியில வீடு வாங்கணும், அந்த மாதிரியான நல்ல முடிவுகளை நீங்க கண்டிப்பாக ஜோதிடரை பார்த்து கேட்டுட்டு வாங்குவது லாங் டேர்ம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக அதை நீங்க செய்து கொள்வது ரொம்ப முக்கியமான நிலை. ஏனென்றால் ராகு கிரகம் நிற்பது உங்களுடைய வீடு, வாகனம், உறவினர்கள்,
உங்களுடைய தாயார் ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வீடு, பெட் அனிமல்ஸ், இது போன்ற விஷயங்களுக்கு பாதகமான வீட்டில் ராகு இருப்பது, அது எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சில சிக்கல்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும். ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுதிகளையும் உங்களுடைய இயற்கை ஜாதகத்தில் உள்ள நேட்டல் பிளானட்ஸ் மேல என்னென்ன கிரகங்களுடைய ஆளுமை கோட்சாரத்தில் இருக்கிறது, இதெல்லாமே நீங்க தெளிவாக தெரிந்து கொண்டால் நிறைய விஷயங்களை நீங்க கிறிஸ்பாக புரிந்து கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்ல போக்கஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலை, ஏழரையிலிருந்து விடுதலை அடையக்கூடிய மகரம் அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய தனம் உங்களுக்கு வருகிறது. அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் ஒரு நல்ல முதலீடாக நீங்க பணத்தை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். சுயஜாதகம் பார்த்து கொண்டு முதலீடு செய்து பணத்தை ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாற்றுவதோ, அதெல்லாம் நீங்க உங்க சுயஜாதகம் பார்த்து கொண்டு செய்வது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். இன்னொரு அடிஷனலான விஷயம், நீண்ட நாட்களாக மகரத்திற்கு குழந்தைகளோடு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம், ஒரு நிலை, உங்களுடைய ஒரு விருப்பத்தை குழந்தைகள் புரிந்து கொள்ளவில்லை, குழந்தைகளுடைய விருப்பத்திற்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு போன்ற நிலை, இதனால் கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைகள் அப்படி இருந்தது. ஒரு மிட் லைஃப்ல இருக்கிறவங்க, மேரேஜ் முடிந்து ஒரு 20 வருடத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய மகரத்திற்கு. ஆனால் இந்த காலகட்டத்திலும் இந்த 6ஆம் வீட்டில் மறையக்கூடிய குரு கிரகம் குழந்தைகளோட சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தாலும் நீங்க அதை பெரிதுபடுத்தாமல் குழந்தைகளோட ரிலேஷன்ஷிப்பை லூஸ் பண்ணிடாம நீங்க நல்லபடியாக அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கிறிஸ்பான பலனாக நான் சொல்ல நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. இதுதான் 2025 ஆண்டு மகர ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.